என்னதான் வேலையை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரோ அந்த பணியில் நாம் ஜாக்கிரதையாக இருந்து அதே வந்துட்டு ஒழுங்காக ஒரு ஆவியில் ஒரு எரிவுள்ளவராய் அதை செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த காலத்தில் தேவனுடைய சபையை உதாசீனமாக எண்ணுகிறவர்களுடைய மத்தியிலே நாம் ஆவியில் அனுள்ளவராக தேவனுடைய சபைக்கு இது என்ன செய்ய வேண்டுமோ நாம் அதை செய்யும் பொழுது கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருப்பார் என்று அறிந்து கொள்ள வேண்டும். சரீரத்தின் ஏதாவது ஒரு அவயவம் தன்னுடைய வேலையை செய்ய மறக்கும் பொழுது முழு உடம்பும் எப்படி வேதனைப்படுகிறோம், அதே போல தான் கிறிஸ்துவின் சபையிலே நாம் செய்ய வேண்டிய நம்முடைய கடமைகளை நாம் விட்டு விலகும் பொழுது ஆண்டவருடைய அந்த ஒரு மனவேதனையை நாம் அறிய முடிகிறது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள், இந்த அந்திய காலகட்டத்திலே கர்த்தருடைய சபைக்கென்று நாம் என்ன செய்ய கர்த்தர் நம்மை நியமித்திருக்கிறாரோ அதை நாம் ஜாக்கிரதை உள்ளவராய் அனல் உள்ளவராய் நாம் உண்மையும் உத்தமம் உள்ளவர்களாய் செய்து தீர்க்க கர்த்தர் கிருபை அருளுவார்.